உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முன்பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே கவனிக்கிறோம். மணவாட்டினுடைய கண்கள் புறா கண்களாய் காணப்படுகிறது. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், மணவாட்டியின் கண்கள். மணவாட்டியினுடைய கண்கள் எவ்விதமாய் வர்ணிக்கப்படுகிறது? அங்கே கண்களை தொடர்ந்து அவளுடைய கூந்தல், அவளுடைய பற்கள், அவளுடைய உதடுகள், வாக்கு, அவளுடைய கன்னங்கள் என்று சொல்லி, கன்னங்கள், கழுத்து என்று சொல்லி அவளுடைய ஒவ்வொரு அவயவமும் இங்கே வர்ணிக்கப்படுகிறது. நம்ம ஆரம்பத்திலே தியானிச்சிருக்கிறோம். இங்கே உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மணவாட்டியானவள் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஒத்திருக்கிறாள் என்கிற சத்தியத்தை அறியாதிருக்க வேண்டாம். எழுத்தின்படி நாம் பார்க்கும்போது இங்கே சாலமோன் ராஜாவுக்கும் சூலேமித்திக்கும் இடையில் இருக்கிற ஆழ்ந்த உறவை, ஆழ்ந்த வர்ணனையை நாம் பார்க்க நேரிட்டாலும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்தில் இதை ஆராய்ந்து பார்க்கும்போது மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய அப்படி சபைக்கும் இடையில் இருக்கிற ஆழ்ந்த உறவை இது வெளிப்படுத்துகிறது. ஆக பிரியமானவர்களே, வேதத்தில் எபேசியர் 5வது அதிகாரமாக இருக்கட்டும், 2 கொரிந்தியர், எபேசியர் 5வது அதிகாரம் 30, 31, 32 ஆகிய வசனங்களாக இருக்கட்டும், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனமாக 2வது வசனமாக இருக்கட்டும், கிறிஸ்து மணவாளன், அவருடைய சபை மணவாட்டிங்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. ஆகவேதான் இங்கே இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் எவ்விதமாய் அறிய வேண்டிய அவசியத்தை உணர்கிறோம். கொரிந்திய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கற்புள்ள கன்னிகை என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அப்போ கற்புள்ள ஒரு கன்னிகைக்கு அடையாளமாய் சபை வர்ணிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, நாம் தான் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம், தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறோம் என்று சொல்லும்போது, இங்கே உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து மணவாட்டினுடைய சரீர அவயவங்கள் வர்ணிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, சரீரத்தின் அவயவங்கள் வர்ணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்லும்போது, உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரமாய் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற நாம், நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் பார்க்கும்போது, மணவாட்டினுடைய கண்கள் புறா கண்களை போல இருக்கிறது, புறா கண்களாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதனுடைய ஆழ்ந்த சத்தியம் என்ன? இதை ஒவ்வொன்றை நம்ம தியானித்து தான் இன்னைக்கு நம்ம முடிக்க இருக்கிறோம். அன்று முதல்ல இந்த மணவாட்டியை அழைக்கும் போது, மணவாட்டியை அழைக்கும் போது, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அதை சொல்வதற்கான முகாந்திரம் என்ன அப்படி சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் ரூபவதி என்று சொன்னாலே ஆங்கிலத்தில் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அழகுள்ளவள் என்பதற்கு தான் ரூபவதி என்று சொல்றார்கள். ரூபவதி மிகவும் அழகுள்ளவள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த அழகு அப்படின்னு சொல்லும்போது தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 2வது வசனத்திலையும், சங்கீதம் 96 9வது வசனத்திலையும் அங்கே பியூட்டி, அழகு என்று சொல்லி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பரிசுத்த அலங்காரம் என்று நாம் தியானிக்கிறோம். சங்கீதம் 29:2 சங்கீதம் 96:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆக மணவாட்டி முதலாவது எப்படிப்பட்ட ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாள் என்று சொன்னால், ரூபவதி அப்படிங்கிற ஸ்தானத்தை தான் முதல்ல சொல்லிட்டு அதை தொடர்ந்து தான் அவளுடைய கண்கள் வர்ணிக்கப்படுகிறது. அவ ரூபவதி, என் பெரியமே நீ ரூபவதி என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையாகவே அவள் அழகுள்ளவள். வேதத்தில் வாசி பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த அழகுல தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஸ்லாக்கியத்தை நீ பெற்றாய் என்று ஆண்டவர் தமது சபையை பார்த்து சொல்லுகிறார். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 13 நினைக்கிறத வாசிக்க கேட்கலாம். 13வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய் என்று நாம் பார்க்கிறோம். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. பாருங்க, சபையினுடைய அழகு அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய்.
சங்கீதத்தில் அதுதான் பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரம் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது the beauty of holiness அப்படின்னு இருக்கு. பரிசுத்தத்தின் அழகு. அந்த பரிசுத்தத்தின் அழகிலே நிறைந்து காணப்படுகிற ஒன்றுதான் மணவாட்டியாகிய சபை அப்படிங்கிறத உன்னதப்பட்டு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் காண்பிக்கிறார். இதைத்தான் பிரியமானவர்களே 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதாம். அவ்விதமாகவே அங்கே 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களிலே பார்க்கிறோம். பரிசுத்தம். மணவாட்டி பெற்றிருக்க வேண்டிய முதல் அடையாளம் என்ன? பரிசுத்தம். மணவாட்டியினுடைய சரீர அவயவங்களை அவர் வர்ணிக்கிறதற்கு முன்பாக, அவர்களுடைய மேன்மையான அனுபவங்களை காண்பித்துக் கொடுப்பதற்கு முன்பாக, அவர் முதலாவது மணவாட்டியை பார்த்து இவ்விதமாய் அழைக்கிறார், நீ ரூபவதி என்று சொல்லி. மீண்டும் சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படி வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அனுபவத்தில் நிலைத்திருக்கணும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்யறது இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 93வது சங்கீதம் 5வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமானது நித்திய காலமா நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது என்று சொல்லி அங்கே பேசுகிறார். சங்கீதம் 93:5வது வசனத்தின் பின்பகுதியிலே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கு. ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்ல, யுகா யுகமா நித்திய நித்தியமா என்றென்றைக்கும் பரிசுத்தம்தான் அவருடைய ஆலயத்தின் அழகு அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் இங்கே மணவாட்டியாகிய சபை முதலாவது பெற்றிருக்கிற ஒரு அடையாளமாய் பார்க்கிறோம். நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். ரூபவதினா ஏதோ நல்ல மேக்கப் பண்ணி நல்ல ஜோடிச்சு இருக்கிறது அந்த அர்த்தம் அல்ல. ரூபவதி என்று சொல்லும்போது உண்மையாவே பரிசுத்தம் என்கிற அழகை பெற்றிருக்கிற மணவாட்டியாகிய சபை. மணவாட்டியாகிய சபை. அதை தொடர்ந்து அவர் இடையில ஒரு வார்த்தை வைக்கிறார், என் பிரியமே என்று சொல்லுகிறார். இந்த பிரியம் என்று சொல்லும்போது உண்மையாவே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவனம் பண்ணுவது எவ்வளவு அவசியமா இருக்கு பாருங்க. அந்த பிரியத்தை எங்க காண்பித்து கொடுக்கிறார்னா, எவ்விதமா நம்ம அறிய முடியும் அவருக்கு பிரியமான பிள்ளையாய், அவருக்கு பிரியமான சபையாய் நாம் காணப்படுகிறத எவ்விதமாய் அறிய முடியும்? அங்கே சங்கீதம் 41வது சங்கீதம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவே. மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்ல, என் பிரியமே. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சங்கீதம் 41:11 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 41:11 உன்னிப்பா பாருங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவே. இன்றைக்கும் பாருங்க, சத்துரு பல வகையில அப்படி சொந்த சபையை சூறாடிக்கிட்டு இருக்கிறான். பல வகையில எங்க பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கு. சபைக்குள்ளேயும் பாவம் பெருகி இருக்கு. ஊழியர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளேயும் அசுத்தங்கள். சத்துரு ஜெயித்துக்கிட்டே இருக்கான். உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையும் இயேசுவுக்கு ஒரு நிமிஷத்தில் காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றான், கொடுப்பேன்னு சொல்றான். அவனை பணிந்து கொண்டால், சாத்தானை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உனக்கு தருன்னு சொல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடுது, கர்த்தர் கார் தருவாரா வீடு தருவாரா சொல்லி. ஊழியக்காரர்களுக்கு வெக்கமே இல்லை. இது உனக்கு கார் தருறார் வீடு தர்றாரு சொல்லி. உலகத்தாருக்கு காரு வீடும் கிடைக்குது, அது எங்க இருந்து வருது? உலகத்தாருக்கு காரும் வசதியும் எக்கச்சக்கமான சொத்துக்களும் குவிந்து கிடக்குது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? கர்த்தருடைய சபையானது இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 41:11 சொல்லுகிறது, அதை திட்டவட்டமா எழுதி வச்சுக்கங்க. என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவே. நீங்க அநேகரை காரை வச்சு விழுங்கிட்டான், ஜெயித்துட்டான்.
அநேகர் உலக கல்வியை வச்சு என்ன செஞ்சுட்டான்? ஜெயித்து கொண்டே இருக்கிறான். பணத்தை வைத்து ஜெயித்து கொண்டு இருக்கிறான். நம்ம கொஞ்சம் பேர் 10 பேர் கூடினாலும் தேவனுக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ்ந்திட ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் சோரம் போறாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட சொன்னா கூட கேட்க மாட்டேங்காங்க. இப்பா இது வேண்டாம், இது நூதனமானது, அங்க போற ஒருத்தர் கூட அங்க என்ன செய்ய முடியாது, ஜீவனுக்கு திரும்ப முடியாது, அது மரணத்துக்கு போகிற வாசல், அது மரணத்துக்கு போகிற பாதை. நீங்க மக்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சரீர பிரகாரமா உற்சாகப்படுத்தணும். என் மகனே, என் மகளே, உனக்கு அது வரப்போது இது வரப்போது சொல்லி உற்சாகப்படுத்தணும். அதுக்கு உனக்கு ஒரு சபை. சத்துருவனை விழுங்கி விட்டான். இதைத்தான் இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். சிலருக்குலாம் என்ன வாஞ்சேன்னா, உண்மையிலே ஊழியக்காரங்க எனக்கு விருப்பப்படி எனக்கு அழகா பேசினாங்க, எனக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்பட்டுட்டு. ஆமா, உனக்கு நீ நரகத்துக்கு போறதுக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்பட்டு விட்டது. பாரதத்தோடு தான் சொல்றேன். ஒரு 2-3 நாளுக்கு முன்னால இருதயெல்லாம் வேதனையா துடிக்கி, எல்லா சபைகளையும் சொல்லல, இன்னைக்கும் சோரம் போய் கொண்டிருக்காங்க பாருங்க பெயர் கிறிஸ்தவர்கள். சில நினைக்காங்க, நான் ஆர்சிலேருந்து வந்துட்டேன், இந்து குடும்பத்திலேருந்து வந்துட்டேன், அன்று அறியாத அந்த குடும்பத்திலேருந்து வந்துட்டேன். நீ வந்து என்ன செய்யற? வந்து நரகத்தின் பாதைக்கு தானே போய்கிட்டு இருக்கிற. நீ உலகத்தை எதிர்பார்க்காங்க, உலகத்தின் இச்சைகளுக்குள்ள கிடக்குறாங்க. அதனாலதான் இங்க சொல்றார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதனாலதான் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். மனவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்றார், என் பிரியமே. அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, பிரியமேங்கிற அந்த வார்த்தையை பாருங்க. எப்படிதான் அறிய முடியும் அப்படின்னா, சத்துரு என்னை ஜெயிக்க கூடாது. கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கான்னு எப்படி ஒரு பாட்டை பாடிட்டு, ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீரே, என் மேல் பிரியமா இருக்கிற அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனாலயா? அது கிடையவே கிடையாது. வசன ஆதாரத்தோடு சொல்றேன். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாய், ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். I know that you are well pleased with me because my enemy does not triumph over me. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளவில்லை. அதனால எனக்கு என்ன தெரியுது? தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் செல்போனில் அடிமைப்பட்டு பலவிதமான தவறான பாவங்களுக்கு உட்பட்டு தேவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். ஆனால் என்னைக்கு அந்த சத்துருடைய கிரையில் எல்லாம் தள்ளிட்டு, சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ள முடியாது, நான் சத்துருவை ஜெயித்து விட்டேங்கிற அந்த நிச்சயத்தை தேவன் கல்வாரி சிலுவின் மூலமாய் தந்தாரோ, அப்பொழுதுதான் அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. அநேக வேளைகளில் டிவிக்கு அடிமைப்பட்டிருந்தேன். நாடகம், சினிமான்னு சொல்லி பல முறை, பல நாட்கள், அநேக வருஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். 1992-93 கூட அப்போ டிவி அதிகமாக கிடையாது. அப்போ கூட அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிவி இருக்கும், அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. ஒளியும் தான் போடுவாங்க, ஆனாலும் ஒளிஞ்சாவது பார்த்துன்னு சொல்லி எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி வெறி பிடித்து அலைவேன். அந்த நாட்களில் டெக்கு தான் இருக்கும், டெக்கு தேட்டருக்கு போகிறது, பசங்களோட சுத்துறது, இவ்விதமாக என் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் என்னைக்கு இந்த அறிவு வருகிறதோ பாருங்க, என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாதனால, இன்னைக்கு சத்துரு அநேக விதங்களில் ஜெயங்கொள்ளுகிறான், அநேக விதங்கள் நம்மளை ஜெயங்கொள்றான். ஒரு நாடகத்தின் மூலமா நம்மளை ஜெயங்கொள்றான், ஒரு சினிமா மூலமா நம்மளை ஜெயங்கொள்ள பார்க்கிறான். இந்த மொபைல் போனை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தல, தவறு இல்லை. ஆனா இதிலே 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதன் மூலமா என்னை ஜெயங்கொள்ளுகிறான். அப்ப சத்துரு என்னை ஜெயங்கொண்டான் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் மேல் பிரியமா இல்லை. அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அதனால தான் பிரியமானவர்களே, உங்களோடு கூட இந்த சத்தியங்களை நான் பகிர்ந்து கொண்டு ஒரு பாரத்தை உணர்றேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த அவசியம். எதுக்காக நீங்க ஒரு நினைக்கலாம், மற்ற ஊழியர்களை தாக்குறாங்களா? இல்லை பிரியமானவர்களே, என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைய வந்து இந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, நான் கண்ணை மூடிட்டு சேருங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள குறைகள் நிறைகளை உங்களோட பேசுவேன். இப்படிலாம் இருக்கு, பார்த்து சேர்த்துக்கங்க, அவ்வளவுதான்.
உலகத்தில் எத்தனையோ வாலிபைங்க இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு பையனுக்கு முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லி நம்முடைய பிள்ளைய ஏதோ ஒரு பையன் நல்லா பார்க்க நல்லா தருது, சரி முடிச்சு வச்சிருவோமா? இல்லை, விசாரிப்போம். அதே போலதான் அவனுடைய என்ன காரியங்கள் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிப்போம். அதே போலதான் இன்னைக்கு என்னது, அங்க ஒரு சபை தருது, இங்க ஒரு சபை தருது. இல்லை பிரியமானவர்களே, அங்க ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க செய்தி கேட்கலாம். இங்க யூடியூப்ல இப்படி ஒரு சேனல் இருக்கு, இதை கேட்கலாம்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமானது. வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தத்தை குறித்து எவன் பேசுகிறானோ அவனே கர்த்தருக்கு உகந்த ஊழியக்காரன். பரிசுத்தத்தை குறித்து எந்த ஒரு மனுஷன் பேசுகிறானோ அவன்தான், அப்படிப்பட்ட மனுஷன் தான் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களையும் மாம்சத்தின் இச்சைகளையும் வெறுத்து ஜீவனம் பண்ண வேண்டும் என்கிறத எந்த ஒரு மனுஷன் வலியுறுத்தி செய்தியிலே காண்பிக்கிறானோ அந்த மனுஷனே கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன். நீ பல இடங்கள்ல என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, பல இடங்கள்ல உனக்கு கார் வருது, வீடு வருது, உனக்கு வெக்கமா இல்லையா? இதுக்கு தான் நீ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துருக்கியா? நீ மட்டும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டத்தை உன்னோடு நரகத்துக்கு கூட்டு போக இவ்வளவு ஆவலா நீ சபை நடத்தி கொண்டிருக்கியே, உனக்கு ஐயோ! தேவ பிள்ளைகள் விளங்கி கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் 8 பேர் இருந்தாலும் போதும். நரம்பு வேண்டாம்னு சொல்லல, அதிகமாக வர வேண்டாம்னு சொல்லவே இல்லை. இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற 8 பேர் போதும். எக்கச்சக்கமா சேர்த்து உலக ஆசையும் பண ஆசையும் குறித்து பேசி 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 ஒரு இடத்துல சொல்றாங்க, நீ எப்படி வாழலாம், லிப்ஸ்டிக் போடு, நீ இப்படி ட்ரெஸ் உடுத்து, இப்படி வாழு, அப்படி வாழு சொல்லி. பாரம்பரிய சபைகளை பாருங்க, பரிசுத்தமே கிடையாது. நான் அவனை சேர்ந்தவன், இவனை சேர்ந்தவன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் கேட்கிறார், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் உங்களில் சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பொழுவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியினால் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலை நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தம் அவசியம். என் பெரியமே என்று அவர் சொல்லுகிறதற்கான முகாந்திரம் என்ன? அதை நான் அறிய வேண்டும். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால்தான் நான் எதை அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? தேவனின் மேல் பிரியமா இருக்கிறேன். நான் 4 பாட்டை சத்தம் பாடி அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆராதிக்கிறனால அவர் என் மேல பிரியமா இருக்கிறான்னு சொல்லி இல்லை. எதுல பிரியமா இருக்கிறார்? என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால். ஒரு சின்ன விஷயத்துல கூட ஜெயம் கொண்டுறக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துல கூட 5 ரூபா பணத்துல கூட என்னை ஜெயிச்சிடக்கூடாது. ஒரே ஒரு சினிமாவில் அதுல ஜெயிச்சிடக்கூடாது. ஒரே ஒரு பொய்யில என்னை ஜெயிச்சிடக்கூடாது. ஒரே ஒரு கெட்ட வார்த்தையில ஜெயிச்சிடக்கூடாது. வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நரகத்துக்கு போறதுக்கா சபை குடி வருதல்? அது அருவருப்பு பிரியமானவர்களே. அதனாலதான் மணவாட்டியுடைய கண்களை காண்பித்து கொடுக்கும் முன்பாக அவளுடைய ஒட்டுமொத்த அமைப்பை முதல்ல சொல்றார், நீ ரூபவதி அப்படின்னு சொல்றார். நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி என்று சொல்லி பரிசுத்தம் அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துரு ஜெயங்கொள்ளவில்லை, சத்துரு ஜெயங்கொள்ளவில்லை. சத்துருவினால் ஜெயிக்கப்படாத வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்பதை சங்கீதம் 41:11 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் எதை வைத்து சோதித்து பார்த்து அறிய வேண்டும் என்றால், சத்துரு என்னை ஜெயிக்கவில்லை, சத்துருக்கு நான் இடம் கொடுக்கவில்லை, சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு பொறாமையை கொண்டோ பெருமையை கொண்டோ பொய்யை கொண்டோ கெட்ட வார்த்தையை கொண்டோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல பண ஆசையை கொண்டோ பொருள் ஆசையை கொண்டோ பதவி ஆசையை கொண்டோ என்னை ஜெயிக்கவில்லை. அப்படிங்கிற அந்த இடத்துல நான் நிலைத்திருப்பது தான் அவருக்கு பிரியமானவன் என்கிற ஸ்தானத்தை எட்டியிருப்பது. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கி கொண்டு ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் விஸ்தாரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகுதி என்ன தெரியுமா? அழகா சொல்றார், உன் முக்காட்டின் நடுவே, அழகா சொல்றார், உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. அது என்ன உன் முக்காடு அப்படி சொல்லப்பட்டிருக்கு? உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட கண்களா? புறா கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. புறா கண்கள் அப்படி சொல்லும்போது அன்று பாருங்க, முக்காட்டின் நடுவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கு சொல்லும்போது, பொதுவா ஒரு ஸ்திரீயானவர் முக்காடு எதுக்காக போடுவா அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த காலத்துல முக்காடு போடப்பட்டதனுடைய அமைப்பு எதுக்காக அப்படின்னா,
மற்ற யாரையும் நான் பார்க்கக்கூடாது, மணவாளனை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்காடு போடுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து பெண்கள் எங்கெங்கேயும் சுற்றி அலைகிறாங்க. முக்காடா? ஷாலே கிடையாது. எங்கே முக்காடு போட? ஷாலே கிடையாது. அன்னைக்கு ஏன் இந்த முக்காடு போட்டிருந்தாங்க அப்படி சொன்னால், பிரியமானவர்களே, அந்த காலத்தில் பெண்கள் ஒருவேளை வீட்டில் ஆண்கள் யாராவது வந்தாங்கன்னா பெண்கள் இப்படி வெளியே வரும்போது என்ன சொன்னால் முக்காடு போட்டிருப்பாங்க. மேக்சிமம் பார்க்க மாட்டாங்க. அப்படி முக்காடு போட்டுக்கிறோடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மணவாட்டியினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், மணவாளனை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ முக்காடு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கழுதைக்கு போட்ட, ஒரு குதிரைக்கு போட்ட ஒரு கடிவாளம் மாதிரி அப்படி அப்படி மறைச்சிக்கிடும். அப்படின்னா என்ன செய்யும் தெரியுமா? அது நேராக மட்டும்தான் நோக்க முடியும். அதனால தான் கண்களை குறித்து சொல்லும்போது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. நீதிமொழிகள் 4:25 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:25 சொல்லுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண் இமைகள் செவ்வையா என்ன செய்யட்டும், பார்க்க கடவுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. அதுக்காக தான் அந்த முக்காடு. இப்போ சைடு முக்காடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சைடு இப்படி பார்க்கலாம், அப்படி லேசாக திரும்பினாலும் சைடில் பார்க்கலாம். ஆனால் முக்காடு போட்டு என்ன செய்ய முடியாது, சைடில் பார்க்க முடியாது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. அது ஏன் ஆண்டவர் உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களை போல் இருக்கிறது, புறா கண்களாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, பிரியமானவர்களே, இதுதான் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை. இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் உள்ளவைகளை பார்த்து, இந்த இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் உள்ளவைகளை இச்சித்து வாழ்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்துக்குரியவைகளை இஷ்டத்துக்கு நாம் இச்சித்து கொண்டு இஷ்டம் போல மனம் போன போடி வாழ்கிறதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. மணவாட்டியை குறித்து பேசுகிறேன். மணவாட்டியுடைய கண்கள் ஒரு முக்காடுக்கு உள்ளதான் இருக்கிறது. முக்காடு எடுக்கப்பட்டதா இல்லை, ஒரு முக்காடுக்கு நடுவதா இருக்கு. அதான் அழகா சொல்றார், உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கு. இதுதான் வேறுபாட்டின் வாழ்க்கை, பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை. அந்த ஒன்றையே சிந்திக்கணும், நேராக பார்க்கணும், உன் கண்கள் நேராய் பார்க்கணும். ஏன் கண்களை பற்றி பேசுறார்? இந்த கண்களை ஏன் நேராக பார்க்கணும்னு சொல்லி சொல்றார். இந்த கண்களை குறித்து கொஞ்சம் கவனிங்க. இந்த கண்களை குறித்து லூக்கா 11வது அதிகாரம் 34 மற்றும் 35 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, லூக்கா 11வது அதிகாரம் 34, 35 சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப கண்கள் எதுக்கு ஒப்பனையா இருக்கு? கண்ணானது சரீரத்தின் விளக்கு, மறந்துடக்கூடாது, சரீரத்தினுடைய விளக்கு. அப்ப கண் கெட்டுட்டு அப்படின்னா சரீரம் முழுவதும் இருளா இருக்குன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு அவயத்தை குறித்து சொல்றான்னு நினைச்சிடக்கூடாது. இதுதான் ஒட்டுமொத்த நம்முடைய ஜீவியத்தை குறித்து பேசுகிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த விளக்கு எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா பாருங்களேன். இந்த விளக்கை வந்து ஒரு தண்டு மேல வைப்பாங்களாம். நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. கட்டிலின் கீழே என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. அப்ப எதுல வைக்கிறதுக்கா? தண்டில் வைக்கிறதுக்கே அன்றி, தண்டில் வைக்கிறதே அன்றி என்ன செய்ய மாட்டாங்களா, மரக்கால்லையோ அல்லது கட்டிலின் கீழே என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. விளக்கு உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை காண்பிக்கிறது. ஏன்னா விளக்கு அப்படி சொல்லும்போது, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 7 சபைகள், அந்த 7 குத்து விளக்கு 7 சபைகள். அப்போ விளக்கு சபைக்கு அடையாளம். அப்ப அந்த சபையை பத்தி பேசுறாரு ஆண்டவர். உண்மையாவே விளக்குன்னு சொல்லி ஆண்டவர் யாரை குறித்து பேசுற அந்த இடத்துல நம்மை குறித்தும் பேசுகிறார். உண்மை அதுதான். நீங்க 21 வசனத்தை பாருங்க, விளக்க தன்மை வைப்பாங்க. அதே போலதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, நாமும் வெளிச்சம் வீச வேண்டும், வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும்.
வெளிச்சத்தை பெற்ற ஜனங்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றாரு 21ஆம் வசனத்தில், மார்க் 4:21, விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பாருங்க, இந்த முக்காட்டி நடுவே இருக்கக்கூடிய மணவாட்டியுடைய கண்கள் உண்மையாவே அவருடைய சபைக்கு அடையாளம். அதனால அவர் சொல்றார், மரக்காலின் கீழே வைக்க மாட்டாங்க. இந்த மரக்கால் கட்டில் இது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மரக்கால் பிஸ்னஸ், வியாபாரம். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாயிடுச்சு. தேவனை விட தொழில் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாயிடுச்சு. வேதத்தில் பாருங்கள், தண்டின் மேலே வைக்கணும், அப்போ தான் யாவரும் இதை பார்க்க முடியும். தண்டின் மேலே வச்சாதான் அது வெளிச்சமாக இருக்குமா. அப்போ எங்கே வைக்கக்கூடாதான், மரக்காலின் கீழையும் வைக்கக்கூடாது, கட்டிலின் கீழையும் வைக்கக்கூடாது. மரக்கால் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, மரக்கால் அந்த காலத்தில் இந்த மரக்காலை தங்களுடைய தங்களுடைய கதிர்களை அல்லது தங்களுடைய தானியங்களை அளந்து போடுவதற்கு இந்த மரக்காலை பயன்படுத்துவாங்க. மரக்கால் பொதுவாகவே அவருடைய தொழிலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரம். அப்போ தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான சத்தியத்தில் உண்டு. உண்மையாகவே நமக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற உறவை தொழில் நினைச்சிடக்கூடாது, சேதப்படுத்திடக்கூடாது. வேலை அவசியம்தான், வேலை கட்டாயம் பார்க்கணும், பார்க்க வேண்டக்கூடாதுன்னு இல்லை. ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்திலும் வேலை செய்கிறவர்கள் வேலையிலும் கட்டாயமாக தரித்திருக்கணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நான் என்னுடைய வேலை நிமித்தமாக, வேலை தான் எனக்கு முக்கியம் சொல்லி இந்த உலக பிரகாரமான வேலை நிமித்தமாக நான் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் போகிறேன் பாருங்க, அதுதான் பயங்கரமான ஆபத்து. அது நம்முடைய வாழ்க்கையை அணைத்து போட்டு விடும். நீங்கள் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீ வியாபாரம் நல்லா ஓடுன்னு சொல்லி கடையை திறக்க தான் பார்க்கான். கர்த்தர்லாம் ரெண்டாவது. அது சில முக்கியமான கடைகள்லாம் கறிக்கடைலாம் வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா கர்த்தரே காலையில் வந்தால் கூட நான் கறியை வெட்டி கொடுத்துட்டு தான் நான் வருவேன் அப்படி நிற்பாங்க. அதான் சொல்றார், உன் விளக்கு அணிந்து போயிடக்கூடாது. எவ்வளோ நிறுத்திய பேசுறாரு பாருங்க. அது எதில் வைப்பாங்களாம், தண்டின் மேலே தான் வைப்பாங்க. மரக்காலின் கீழே வைக்கக்கூடாது, கட்டிலின் கீழே வைக்கக்கூடாது. மரக்காலில் வச்சா அது மூடிரும். மரக்கால் அதை மேற்கொள்ளக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தை மரக்கால் மேற்கொண்டு விடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய வேலைப்பாடுகள், இந்த உலகத்தில் எனக்கு அந்த வேலை இந்த வேலை சொல்லி இந்த உலகத்தினுடைய வேலைகள், தொழில், இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வேலையினுடைய அழுத்தம் எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை மறைந்து போக பண்ணிவிடக்கூடாது. ஆகவேதான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ அந்த விளக்கை எதில் வைக்கணும், தண்டின் மேல வைக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. தண்டின் மேல வைக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தை நோக்கி இருக்கணும், அது மூடப்பட்டிருக்கூடாது. இதுதான் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. அப்படி வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசுகிறார். மரக்கால் இன்னைக்கும் பாருங்க, பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த செல்வி பற்றிய உபதேசத்தை நான் உண்மையிலே சொல்லியிருந்தேன். எல்லாரும் இது கேட்க முடியாது, அது ஓப்பனாக சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே பரிசுத்தத்தை பற்றி தான் பேசுவோம். பரிசுத்தம், சுத்திகரிப்பு, பரலோகத்துக்கு போகிறது மட்டும்தான். இந்த சத்தத்தை நீங்கள் வெளியிலேருந்து கேட்குற யாராக இருந்தாலும் சரிதான். நீங்களும் பேர் கிறிஸ்தவங்களை வாழ்ந்து நரகத்துக்கு போயிடாதீங்க. நித்திய ஜீவனுக்கு வரணும் அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் மரக்காலுக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கேட்டா 2000 ரூபா காணிக்க கொடுத்துட போதியா, ஆண்டு கம்முன்னு உட்காந்துருவாரு. எல்லாம் எங்களுக்கு சரி கிட்ட தெரியும். ஏன் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், இன்னைக்கு ஒரு 4000 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும் வந்தேன். சரி 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 நீங்கள் எப்போனாலும் வாங்கண்ணே அப்படி சொல்லிடுறது. பணம் தான் இன்னைக்கு, பணம். மரக்காலினால இதை மூடி வைக்க கூடாது. ரெண்டாவது கட்டில் எதை காண்பிக்க, சோம்பேறித்தனம், நிர்விசாரம், தூக்க மயக்கம். இன்னைக்கு கட்டிலின் அனுபவம் கூட இன்னைக்கு அநேகருடைய விளக்க அணைச்சு போட்டுட்டு இன்னைக்கு ஒரே நிர்விசாரமா இருக்கிற ஒரு நிலைமை. பிரியமானவர்களே, அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறா. என் பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறார். அந்த தண்டின் மேல வைக்கப்பட வேண்டும். தண்டின் மேல் வைக்கப்படுகிறது என்றால் உண்மையான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க் 4வது அதிகாரம் 21, 22, 23 நீங்கள் 3 வாசித்து பாருங்க.
21 இந்த விளக்கினுடைய ஸ்தானத்தை குறித்து சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத அப்படின்னு என்ன சொல்ல வராது தெரியுமா? தண்டில் வச்சா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது வெளியரங்கமான ஜீவியம், சாட்சி உள்ள ஜீவியம். அதனாலதான் அந்த விளக்க தண்டின் மேல வைக்கிறாங்க. அது மறைஞ்சி ஒளி ஓடி ஒளிஞ்சி பாவங்களை மறைத்து மறைத்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை, வெட்ட வெளிச்சமா நான் சுத்தம் உள்ளவனா இருக்கிறேங்கிற அந்த பரிசுத்த நடக்கையே ஜனங்கள் பார்க்கும்படி அது வெட்ட வெளிச்சமானது. அதான் தண்டின் மேல் வைக்கப்படுகிறதனுடைய விசேஷித்த காரியம். இது மார்க்கில் மட்டும் இல்லை, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போதும் சரி பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16-17 பாருங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள் சொல்றார். எல்லாம் வெளிப்படும். எவ்வளவு நேர்த்தியா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ இந்த விளக்கு கொளுத்தி அது மேல வைக்கிறதுடைய அடையாளம் என்ன? யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அது ஆராதனை வேளை நம்ம தியானித்தோம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இது ஒரு அருமையான ஒரு பகுதி. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. வெளியரங்கமாத ரகசியம் இல்லை. இதே காரியத்தை தான் மார்க் 4 பார்க்கிறோம், லூக்கா 8 பார்க்கிறோம். லூக்கா 11வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் ஆண்டவர் இதை குறித்து பேசுகிறார். விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிற ஒரு வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்ணீர் மேல் வைப்பான் என்று சொல்லி அதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பேசுகிறார். எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு மறைத்து வைத்து, அதாவது மரக்காலின் கீழே நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற அந்த அனலை அணைத்து போட்டு விடக்கூடாது. கட்டிலின் கீழ் சோம்பேறித்தனம், நிர்விசாரம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அணைத்து போட்டு விடக்கூடாது. ஆகவேதான் பிரியமானவர்களே, தேவன் இந்த கண்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். உன் கண்கள் புறா கண்கள், புறா கண்களாய் இருக்கிறது. மனவாட்டியாகிய சபையானது ஏன் புறா கண்களுக்கு அடையாளம் அப்படி சொன்னா, புறா பொதுவா பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாகவே மத்திய சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அப்படி சொல்லி அங்கே பார்க்கிறோம். புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று மத்திய 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மத்திய 3:16 பார்க்கிறோம். லூக்காவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது லூக்கா 3வது அதிகாரத்திலே நாம் வரும்போது 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். மணவாட்டியினுடைய கண்கள் ஏன் புறா கண்களாய் இருக்கிறது? மணவாட்டியானவள் பரிசுத்தாவியானவரோடு இணைந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறாள். பரிசுத்தாவியானவரோடு கலந்தவள், பரிசுத்தாவியினால் நிறைந்தவள், பரிசுத்தாவியானவரோடு இசைந்திருக்கிறவள். அதனாலதான் அவருடைய கண்கள் எவ்விதமாய் வர்ணிக்கப்படுகிறது. புறா கண்கள் மாத்திரம் இல்ல, முக்காட்டின் நடுவே, முக்காட்டின் நடுவே, முக்காட்டின் நடுவே. முக்காட்டின் நடுவே எப்படி இருக்கும் கண்கள்? ஒன்றையே சிந்திக்கும், அவர் விரும்புகிறத மாத்திரமே சிந்திக்கும். அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த கண் விளக்கு அடையாளம். விளக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தை அப்படி எட்டி இருக்கும், தண்டு மேல வைப்பாங்க. அது குறிப்பிட்ட ஒன்றை போக்கஸ் பண்ணி நிற்கணும், வேற எதுலையுமே என்ன செய்யக்கூடாது, அது மூடப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, பரிசுத்தம் இன்றைக்கு அவசியம். இந்த கண் சரீரத்தின் விளக்கா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அந்த முகாந்திரத்தை நான் உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே, மரக்காலுக்கும் கட்டிலுக்கும் நான் இடம் கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே, மரக்காலுக்கும் கட்டிலுக்கும் நான் இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களினாலே இந்த விளக்கு அணைந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. நல்லதும் பிரியமானவர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சிலுவை பெற்ற உபதேசத்தில் பரிசுத்த வாழ்க்கை காண்பிக்கப்படும், பாவமன்னிப்பின் நிச்சயம் காண்பிக்கப்படும், நித்திய ஜீவனை குறித்த மேன்மையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும். மற்றபடி உனக்கு கார் தருவார், வீடு தருவார்னா அதுக்கு இங்க இடம் கிடையாது.
அதுக்கு இங்கே இடம் கிடையாது. நீ ஃபுல்லாக இதுதான், மக்களை நல்லா கூட்டி சேர்க்கிறது, இதில் நல்லா வளர்த்து விடுறது. உனக்கு அது வரப்போகுது, இது வரப்போகுது, நரகமும் வரப்போகுதுன்னு சொல்லி சேர்த்துக்கிட வேண்டியதுதான். எத்தனை மனிதர்கள் பாருங்க, எத்தனை மக்கள் நிர்விசாரமா வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. முக்காட்டுக்கு நடுவே அந்த அந்த அனுபவம் இல்லை. இன்னைக்கு அந்த ஒன்றையே சிந்திக்கணும். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை தழுவிக்கொண்டு வாழணும். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் மரக்கால், மரக்காலுக்கு தான் நீங்க முக்கியத்துவம். என் சொந்த அத்தை எடறி போயிட்டாங்க, நீ சாமி ஆடுறாங்க. அது காரணம் என்ன? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால சபைக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு அங்க போனா ஏன்ட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க ஆரம்பத்தில். இப்போ வேற மாதிரி ஆயிட்டாங்க. என்னன்னு சொல்லி ஆரம்பத்தில் இடர்ல பார்த்தா தசமபாகம் 2000 ரூபா கொடுக்குறவங்களை எழுந்திங்க ஜோரா கை தட்டுங்க. 3000 ரூபா தசமபாகம் 3000 ரூபா கொடுக்குறவங்கள எழுப்பி விட்டு கை தட்டுறது. அப்போ சொல்றாங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நான் வெறும் 900 ரூபா தான் கொடுக்கேன் தசமபாகம், என்னை கண்டுக்கிடவே மாட்டேங்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பணக்காரங்களை தான் பாஸ்டமா தழுவிட்டு கிடக்காங்கன்னு சொல்லி பாஸ்டமா நரகத்தான் போவாங்க. பாஸ்டரையும் சேர்த்தி கூட்டு போயிடுவாங்க. கையிலெல்லாம் வளையல், தங்க வளையல், காப்பு போட்டுட்டு அலையிறாங்க. சபையில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறியே, கொஞ்சமாவது வெக்கம் இல்லையா? மரக்காலையை முக்கியப்படுத்துகிற கள்ள ஊழியனே, மனம் திரும்பு. உன் சபையினுடைய விளக்கு அணைந்து போனது. துன்மார்க்கனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் என்று வேதம் சொல்லுது. இந்த சத்தியத்தை நீ எத்தனையோ பேர் கொண்டு போக வேண்டியது இருக்கு. நீ பேசப்பட்டதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, அதெல்லாம் கொண்டு போகணும். இதை கேட்டாவது மனம் திரும்புப்பா. சபையை நீ எதுக்காக நடத்துகிறாய்? இந்த விளக்கு குறித்து வேதம் சொல்லுது, இந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. தசமபாகம் சொல்லி பைபிள்ல இல்லவே இல்லை. ஆனா அப்பாவி மக்களை பாருங்க, கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னா நீ பழைய ஏற்பாட்டில் இருக்க பலியும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு, அதை மட்டும் ஏன் செலுத்த மாட்டுங்க? அது மட்டும் விதி விளக்கா? செம்பு பாத்திரங்கள் இருந்துச்சு, கிண்ணங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் உங்க இல்லையே. பலிபீடம் இருந்துச்சு, பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, அங்கே எரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே. தசம பாகத்தை மட்டும் உனக்கு லாபமாகிறதுக்காக நீ அதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறாயே, உனக்கு ஐயோ. ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க மரக்காலும் கட்டிலும் தான் இன்னைக்கு பல இடங்கள்ல போடப்பட்டிருக்கு. மரக்கால் கட்டில் வியாபாரிகளுக்காக ஆசீர்வாத ஜெபம். நீ நரகத்து போகாம விடமாட்ட போல, தொழில் செய்கிறவர்களுக்காக நடத்து, உலகத்தில் போய் நடத்து போ. எனக்குலாம் முந்தா நாள்லாம் ரொம்ப தோணிட்டு, நான் உண்மையில் இப்படி நினைச்சேன். நீ இப்படி சபை நடத்துக்கு இப்படி இப்படி சொன்ன நினைக்கிறேன். இப்படி சபை நடத்துக்கு இந்த பிரகாஷ்ராஜ கடையில் போய் நீ வேலை பார்க்கலாம். நீ இந்த பக்கத்தில் இருக்கிற பிரகாஷ்ராஜ கடையில் நீ வேலை பாரு, அப்பதான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி. தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமே. நீ ஃபுல்லா மரக்கால், எங்க பார்த்தாலும் மரக்கால் தான். இன்னைக்கு மரக்காலை வச்சு 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 அந்த ஜீவியத்தை அணைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்க வேலையில் உங்களுக்கு உயர்வு தர போறாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு வரப்போகுது, நீ அப்படி ஆஸ்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்க போகிறாய். நாளைக்கு ஒரு ஆசீர்வாத தமிழ்நாடு நடத்த போறாங்களாம். கதையை பாருங்க. எப்ப இப்படிதானப்ப சொல்லி சொல்லி 2010 ஆசீர்வாதமான தமிழ்நாடுன்னு சொன்னீங்க, 2020 ஆசீர்வாதமான இந்தியான்னு சொன்னீங்க. ஒன்னையும் இங்கே ஆங்கல. ஒவ்வொரு வருஷமும் பெருகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த அப்படிப்பட்ட புறஜாதிகள் தான் பெருகிக்கிட்டு இருக்காங்க, பலத்து போயிட்டு இருக்காங்க. நீ ஆசீர்வாதமான தமிழ்நாடுன்னு சொன்னீங்க, அது நடக்கலையே. 2010 2020 சொன்னீங்க ஆசீர்வாதமான இந்தியான்னு சொன்னீங்க. 2020 எல்லாரையும் போட்டு மூடிட்டாங்களே, அதான் ஆசீர்வாதமான இந்தியாவா? வீட்டுக்குள்ள முடங்கிட்டோமே. இது தெரியவே மாட்டேங்குங்க. இன்னும் ஓடுறாங்க பாருங்க. நாளைக்கு ஒரு நடத்த போறாங்க ஆசீர்வாதமான தமிழ்நாடு. ஃபுல்லா மரக்கால். இந்த உலகத்தையே குறித்து பேசுறது. அப்படின்னா என் வயிற்று பொழப்ப பார்க்க முடியும். நான் சொல்ல அதுக்கு சாகலாம், ரத்த சர்ச்சை மறிக்கலாம், பட்னியா கிடந்து கத்தருக்காக விசுவாசத்தில் ரத்த சர்ச்சை கூட மறிக்கலாம். ஆனால் இப்படி கள்ள உபதேசம் பண்ணி ஜனங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை அடிச்சு விட்டு
ஜனங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி, அவர்களுடைய மரக்காலையும் அவர்களுடைய கட்டிலுக்கும் ஏற்ற பிரசங்கத்தை பண்ணி, நீ நரகத்துக்கு போறதை விட பட்னியா கடந்து இரத்த சாட்சியை மறித்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். கிறிஸ்டியானிட்டியை தூசிக்காங்க, வெளியில கேவலமா இருக்கு. மரக்காலுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரீரத்தின் விளக்கு புறாக்கண்கள் இருக்கு. புறாக்கண்கள் ஏன் புறாக்கண்களுக்கு அடையாளம் இருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய இணைந்த வாழ்க்கை. ஆவியானவரையும் சபையும் பிரிக்க முடியாது, இணைந்த வாழ்க்கை. நீங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு பரிசுத்த ஆவி பெறதுக்கு ஒரு இடத்துல தனியா நிக்கணும், காத்திருக்கணும். எத்தனை நாள் காத்திருக்க சொன்னாரு? இதே மாதிரி 10 நாள் காத்திருக்க போறியா? அப்படிதான் கந்தாயின் மந்திரி 10 நாள் காத்திருந்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கின்றாரா? லீதியாளின் குடும்பத்தார் இப்படிதான் 10 நாள் காத்திருந்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கிட்டாங்களா? சிறைச்சாலை தலைவன் இவ்விதமாய் 10 நாள் காத்திருந்து தானும் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாங்களா? சமாரியார் இப்படிதான் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்களா? கொர்நேலிய வீட்டில் கூடி இருந்தவங்க இப்படிதான் 10 நாள் 15 நாள் காத்திருந்து பெற்றுக்கிட்டாங்களா? ஸ்டூபிடிட்டி. வேதம் சொல்லுகிறது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 17வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே கண்மலை அடிக்கப்படுகிறது, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே. எபேசியர் 1:13 சொல்லுகிறது, எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள் இருக்கு. அப்ப தண்ணீர் வந்தது அப்படின்னா தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். பைபிள்ல இருக்கு, எல்லா எவிடன்ஸ் இருக்கு. கண்மலை அடிக்கப்பட்ட கண்மலை, அவர் அடிக்கப்பட்டதுதான். அடிக்கப்பட்டா கட்டாயமா யாருக்கு இடத்துல தண்ணி வந்துடும்? ஜனங்களிடத்துல தண்ணி வந்துடும். அடிக்கப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்கிறேன் என்றால் நிச்சயமாவே பரிசுத்த ஆவி எனக்கு கொடுக்கப்படுகிறார். அதுதான் யாத்திராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய மகிமையான அனுபவம். பரிசுத்த ஆவி தண்ணீர் அடையாளமா இருக்கிறார். ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38, 39 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38, 39 வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். தாமை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாராம். கிறிஸ்துவிடத்திலிருந்து தாகம் தீர்க்கப்படுறது எதுக்கு அடையாளம்? நான் பைபிள் வசனத்துப்படி கேட்கிறேன். கிறிஸ்துவிடத்திலிருந்து தாகம் தீர்க்கப்படுறது எதுக்கு அடையாளமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு அடையாளமா? நம்ம ஒன்றும் கூட்டல குறைக்கல. அப்ப அன்னைக்கு கண்மலையிலிருந்து அவங்க தாகம் தீர்க்கப்பட்டது எதுக்கு அடையாளம்? இது அதுக்கு அடையாளம், அது அதுக்கு அடையாளம் தான். பைபிள் அப்படித்தானே இருக்கு. என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்ப அங்கேயும் பார்க்கிறோம், கண்மலையினிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். கண்மலை அடிக்கிறார். அடிக்கப்பட்ட கண்மலையின் மூலமா ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டாங்க. அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசு மூலமா நீங்களும் நானும் தாகம் தீர்க்கப்படுகிறோம். அந்த தாகம் தீர்க்கப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அனுபவம். அதுதான் அவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எதுக்காக இதை பேசினாரா? அவன் என்னை விசுவாசிக்கிறவன் அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் பாயும். ஆமா, அவரிடத்துல வந்து தாகத்தை தீர்த்து கொள்றோம். அந்த தண்ணீர் அவனுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுது. இதை சொல்றார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12:13 போட்டிருக்கு, யூதராயினும் கிரேக்கராயினும் சுயாதராயினும் அடிமையான யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக. அந்த சரீரம் யாரு? சத்தமா சொல்லுங்க, சரீரம் யாரு? கிறிஸ்து. அந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப அவருக்குள்ள தாகம் தீர்க்கப்பட்ட என்ன அர்த்தம்? அவர் அடிக்கப்பட்டதுனாலதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்ததுனால. இன்னைக்கு நூதனமான உபதேசத்தை கேட்காதீங்க. நீங்க வாழ்ந்த இப்படிதான் வாழ வேண்டியது இருக்கு. மனவாட்டியுடைய கண்கள் புறா கண்கள், புறா கண்கள். எவ்விதமாய் வாழ வேண்டியது இருக்கு பாருங்க. யார் என்ன குற்றப்படுத்தினாலும் சரிதான், நீ ஊழியர்கள் அப்படி பேசுறீங்க, பைபிள் அப்படித்தானுங்க இருக்கு. மாம்சத்துக்குரியவர்களை வேறறுத்து தான் தேவன் காண்பித்திருக்கிறா. மாம்சத்துக்குரிய எல்லாவற்றையும் ஆதியிலிருந்து ஆண்டவர் வேறறுத்து தான் காண்பிக்கிறா. ஆதாம் என்னதான் ஓடி ஒளிஞ்சாலும் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து தான் காண்பிக்கிறார். நமக்கு இன்னும் பயம்லாம் இல்லை. இந்த செய்தி
எத்தனை பேர் கேட்டாலும் சரி, இன்னைக்கு காணொலியில் போய்கிட்டு தான் இருக்கும். காணொலியில் அப்போ கேட்க தான் போகிறாங்க. கேளுங்க, கேட்டாவது மனம் திரும்ப பாருங்க. எதுக்காக பேசுகிறோம்? பரிசுத்தமாக நீ வாழணுமே. நீ அதை விட்டுட்டு உலக செல்வங்களை குறித்து பேசுகிறாயே. பரிசுத்தங்கிற ஒரு உணர்வு கிடையாது. ஆனா பாருங்க, எனக்கு கர்த்தர் இது தந்துட்டாரு, அது தந்துட்டாரு, கார் தந்துட்டாரு, இந்த தொழில் ஆசீர்வதிச்சிட்டாரு. நீ வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் வாங்குறியப்பா, அதை குறித்து கர்த்தர் பேசவே மாட்டாரா? ஆமா, அது அப்படி ஒரு சபை எனக்கு வேண்டாம். லஞ்சம் வாங்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, பொறாமப்படாதீங்க, பண ஆசையை வெறுங்க, இப்படி சொல்ற சபைலாம் வேண்டாம். எனக்கு ஆவியிலேயே நடத்தல். நிறைய பேருக்கு இப்படி தான், ஆவியில் ஒரு நடத்தலே இல்லை. பார்த்துக்கங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறோமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, ஆவியில் நடத்தல் இல்லை. உனக்கு ஆவியில் எது நடத்தல் தெரியுமா? இந்த வருஷத்தின் முடிவில் நீ 2 மாடி கட்டடங்களை கட்ட போகிறாய். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சபை ரொம்ப நல்லா இருக்குது தானே, எவ்வளோ நல்லா எதமா பேசுகிறாங்க, உண்மையிலேயே நமக்கு வேண்டிய வார்த்தைங்க இருக்குங்க, உடனே சொல்லிடுறது. இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ளே சிக்கி கிடக்காங்க நினைக்கிங்க. என்னை ரொம்ப பிரியமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, என்னை ரொம்ப செல்ல பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க. என் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அப்படி, தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்தே போகிறாங்க. புறாக்கண்கள் பாருங்க, எவ்வளோ நேர்த்தியாக இருக்கு பாருங்க. முக்காட்டி நடுவே, கடைசி வரைக்கும் நான் அதை உணரணும். ஆண்டவரே, முக்காட்டுக்கு நடுவே நான் வலது இடது போகிறோம் எங்கேயுமே நான் பார்க்கக்கூடாது. உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது, நேராய் நோக்க கடவுது. நான் நேர பார்க்கணும்ப்பா. ஒரே காட்சி. அந்த காட்சி என்ன? தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று கொலோசியர் 3:1 வாசிக்கிறோமே, அதுதான் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட மகிமையான அனுபவம். அது எதை நோக்கி இருக்கு தெரியுமா? மேல் நோக்கி இருக்கும். அதான் மேலே தான் வைக்க சொல்லுவோம். அதான் தண்டு. தண்டினுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். மேலே வைக்க சொல்றார். கீழே மரக்கால் வச்சு மூடிடாத, கீழே என்ன செஞ்சிடாத, நீ ஏதோ கட்டிலு கீழே வச்சிடாத. அப்போ அதுக்கு ஒரு தண்டு இருக்கு, ஒரு உயர்ந்த ஸ்டாண்ட் இருக்கு. நமக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கு. அதான் ஒரு ஸ்டாண்டை சொல்றாரு. கிறிஸ்துவுடனே கூட, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? மரக்காலையும் கட்டிலையும் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3:2 வாசிக்கிறோம். எவ்வளவு மாபெரும் சத்தியம் அறிய வேண்டியது இருக்கு. இந்த மரக்காலின் கட்டிலை நான் வெறுத்து தள்ள வேண்டியது இருக்குதே. அப்ப இன்னைக்கு நம்முடைய விளக்கு அணைத்து போடக்கூடிய, நம்முடைய ஜீவியத்தை அணைத்து போடக்கூடிய எத்தனையோ மரக்கால்கள் இன்னைக்கு இருக்கு. நான் இவ்வளவு ஜாக்கிரதையா இன்னைக்கு வாழ வேண்டியது இருக்கு. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின்படி, ஆண்டவரே, முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. புறா கண்களை போல இருக்குல்ல, புறா கண்கள் சொல்றார். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு அருமையான அனுபவம். இந்த புறாவை குறித்து இன்னொரு வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும். அது கபடற்றது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 10:16 சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன், இதோ உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றலுமாயும் இருங்கள் சொல்லி சொல்லிக் கொடுக்காரு. புறாக்கள் உண்மையிலே கபடற்றது. கள்ளம் கபடு எதுவும் இல்லாம எவ்வளோ ஒரு அமைதல் உள்ளது, சாந்தம் உள்ளது. கபடேல கிடையாது, கள்ளம் கபடே கிடையாது, அவ்வளோ சாந்தம் உள்ளது. அப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் பெரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதை நான் எச்சரிக்கிறேன் நினைச்சிருங்க, கர்த்தர் எச்சரிக்கிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. ஏன்னா நீங்க அநேகர் மரக்கால போதிப்பான், அநேகர் கட்டிலின் அனுபவத்தை போதிப்பான். நீ எப்படியும் வாழலாம், நிர்விசாரமாயிரு, ஆனா கர்த்தர் ஆசிரிச்சுட்டே இருப்பாருன்னு சொல்லி கட்டில உனக்கு பிரசங்கிப்பான், மரக்கால பிரசங்கிப்பான். உன் தொழில், உன் மாப்பீசை தொட்டி, இதோ இந்த வருஷத்துல உன் வியாபாரம் உனக்கு அப்படி ஆக போகுது, இப்படி ஆக போகுதுன்னு சொல்லி உனக்கு மரக்கால பிரசங்கிப்பான். மரக்காலுக்கு இடம் கொடுத்துறாத, வெளிச்சம் அணிஞ்சு போயிருன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறா. ஆண்டவர் எச்சரிக்கிறா. உடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? இப்படிப்பட்ட மகா மேன்மையான அனுபவத்திற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மகா மேன்மையான அனுபவத்தில் அவருக்காக பிரகாசிக்கும்படிக்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இருக்க இடத்தில் அப்படியே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா?
பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உண்மையாவே எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெருங்கூட்டம் சோரம் போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்மை அறியாத ஜனமும் சோரம் போகிறது. உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஜனமும் சோரம் போகிறது ஆண்டவரே. எங்களுடைய விளக்கை அணைந்து போகும்படிக்கு மரக்காலும் கட்டிலும் அநேக பிரசங்கங்களில் காண்பிக்கப்படுகிறது. அநேக திருட்டு உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் காணப்படுகிறது. எந்த ஒரு ஊழியக்காரன் மரக்கால குறித்து மரக்கால நல்ல உயர்த்துகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட போதனையை கேட்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறியாத யாவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த மரக்காலும் கட்டிலும் எங்களுடைய ஜீவியத்தை அணைத்து போட்டு விடக்கூடாது. உன்னில் உள்ள வெளிச்சம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசமானது உண்மையே பற்றி கொண்டிருக்கணும்பா. இந்த உலக பொருளை அல்ல, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை அல்ல, இந்த உலகத்தின் சௌகரியமான காரியங்களை அல்ல, இந்த உலகத்தில் உள்ள பணம், பொருள், பதவி என்பவைகளை அல்ல. என்னுடைய விசுவாசம் உண்மையிலேயே காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தந்தமுடைய வேத வசன வெளிச்சங்களுக்காய் ஸ்தோத்திரம். என் பெரியமே என்று சொல்லி அழைக்கிறேன். சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். சத்துரு ஜெயிச்சிடக்கூடாதுப்பா. உலகத்தின் ஆசைகளை காண்பித்து எங்களை ஜெயிச்சிடக்கூடாது ஆண்டவரே. உலகத்தினுடைய மேன்மைகளை காண்பித்து எங்களை ஜெயிச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பிரதமான போதனைகளினால உலகத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிற, உலகத்தில் உள்ளவைகளை உனக்கு தரப்போறார், இதை தரப்போறார், அதை தரப்போறான்னு சொல்லி எங்களுடைய ஆத்துமாவை எங்களை ஒருவனும் வஞ்சித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்கட்டும். அது ஒரு வெளியரங்கமான வாழ்க்கை ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை அழைத்து இருக்கிறீரே. கடைசி வரைக்கும் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றி கொண்டு நடக்க, வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமாய் என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் பழைய மனுஷனும் சிலுவையில் உமோடு மாண்டு விட்டான் என்கிற அந்த விசுவாசத்திலே, உயிர்த்தெழுதலிலே என்னுடைய சுயம் சார்ந்த வாழ்க்கை மறைந்து கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த உயர்தரமான சத்தியத்திலே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் கார் தருவார், வீடு தருவார், உனக்கு ஏசி தருவார், உனக்கு வேலை தருவார் சொல்லி இம்மைக்கான காரியங்களை பேசுகிற பொல்லாத வஞ்சகர்களுக்கு நாங்கள் தப்பி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கொடிய காலத்தில் வாழ்கிறோமே. பாவத்தை கண்டும் காணாமலும், பாவத்தை துளியளவும் கண்டித்து உணர்த்தாமலும் இருந்து உமக்கு துரோகம் செய்கிற மரக்கால் பிரியர்கள், கட்டில் பிரியர்கள் நிறைந்திருக்கிற இந்த கொடிய உலகத்தில் தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய், தேவனுக்காக கொழுந்து விட்டு எரியக்கூடிய பாத்திரங்களாய் இந்த பூமியில ஜீவனம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய வார்த்தையை கொண்டு உற்சாகப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கெட்டு போகிற இந்த உலகத்துக்குள்ளே கிறிஸ்துவின் நற்கந்தமாய், கிறிஸ்துவுக்காக கொழுந்து விட்டு எரியக்கூடிய அனலுள்ள விளக்காய் காணப்பட கர்த்தருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம்பா. எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்துங்க. உம்முடைய பந்தி வழி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.